ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்ஜி வாஷிங் மிஷின் ஆம் சேஞ்ச் பண்ணுறது தான். இந்த மிஷினில் வந்து ஆம் உடஞ்சி போய் தேய ஆரம்பிச்சிடுச்சு ட்ரம்மை. மிஷினோட டாப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பிசிபி ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பிசிபி எடுத்துகிட்டு அடுத்தது பேக் பிசிபி இருக்கும், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். மெயின் பிசிபியில் ஜாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின் பிசிபி ரிமூவ் பண்ணணும். இதுதான் பேக் பிசிபி, மெயின் பிசிபி. அடுத்து டோர் லாக் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். ஃப்ரண்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு கீழே டைன் மோட்டர் கிட்ட 2 ஸ்க்ரூ வரும், அதை கட்டிட்டு இந்த பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணணும். அதை கட்டிட்டு கீழே 2 ஸ்க்ரூ இருக்குது பாருங்க, அதை ரிமூவ் பண்ணணும். இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு மேலே டாப்பில் 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை கட்டிட்டு இந்த ஸ்ப்ரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணணும். கேஸ் கட் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஷீட்டை வந்து நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான். இதுதான் 3 கல் இருக்கும், வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதை 3த்தையும் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இந்த அழுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைன் மோட்டரில் ஸ்டக் ஆகிடுச்சு. அந்த 3வது கல் மேலே இருக்கும், இதை ரிமூவ் பண்ணணும். அடுத்தது பேக் ஷீட்டில் கைட்டு இந்த மோட்டார், இதான் டேரக்ட் ஆகி மோட்டார், இதை ரிமூவ் பண்ணணும். அடுத்தது ஹீட்டர் ஜாக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுடணும். இது மோட்டரோட காயில், இந்த காயில் ரிமூவ் பண்ணணும். இதுக்கு வந்து 10 டீ தான் வரும். காயில் ரிமூவ் பண்ணிட்டு டப்பை தனியாக எடுக்கணும். எடுத்துகிட்டு இதில் 10 டீ வரும். இந்த நெட்டெல்லாம் கட்டிட்டு நம்ம டப்பை மட்டும் தனியாக எடுத்துடலாம். டப்பை ரிமூவ் பண்ணோன்னே பாருங்கள் அந்த ஆர்ம் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. ஃபுல்லாக தண்ணியில் மக்கி போயிருக்கு. ஹார்மும் ட்ரம்மும் புதுசு சேஞ்ச் பண்ண போகிறோம். பழைய ஆயில் சீல் பேரிங்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டப்பை கழுவணும் நல்லா. பாருங்கள் ட்ரெயின் மோட்டரில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு. இதெல்லாம் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணணும். ட்ரெயின் மோட்டர் க்ளீன் பண்ணி தச்சு அவ்வளோதான். புது பேரிங் ஆயில் சீல்லாம் இதில் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து பழைய பேரிங்கு, இதில் வந்து தண்ணி போயிடுச்சு. ஸோ அதனால் புது பேரிங் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பேரிங் கரெக்டாக சீட்டிங் பண்ணணும், இல்லைனா பேரிங் வீண் ஆகிடும். மறுபடியும் கரகரன்னு சவுண்டு கேட்கும். பேரிங் கரெக்டாக சீட் ஆயிடுச்சுன்னா ஒரே லெவலாக இருக்கும். நமக்கு தெரியும், கை வச்சு பார்த்தா தெரியும். இது வந்து புது ஆயில் சீலு. ஆயில் சீல் ஃபிட் பண்ணிவிட்டு புது ட்ரம் இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் புது ட்ரம்மு. புது ட்ரம் எடுத்து க்ரீஸ் அப்ளை பண்ணணும். ஷாஃப்ட்டில் பேரிங் அங்கே தான் இருக்கும். புது ட்ரம் போட்டுட்டேன். ஸோ பக்காவாக சுற்றுது. அதனால் ஃப்ரண்ட் டப்பை போட்டுட்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடணும். கேஸ் கட்டு தேஞ்சிச்சு, அதனால் புது கேஸ் கட் மாற்றிட்டேன். அடுத்தது டப்பு செட்டை தூக்கி மாட்டிடணும். டப்பை மாட்டிட்டு கல் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மோட்டார் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிடணும். மோட்டார் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லா ஒயர் கனெக்ஷனும் கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்து ஃப்ரண்ட் ஷீட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போர்டு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கேஸ் கட்டுக்கெலாம் ஸ்ப்ரிங்கு போட்டு ஒயரிங் கனெக்ஷனாக கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குது மிஷினு. மிஷின் பக்காவாக இருக்குது, பக்காவாக ரன் ஆகுது. ஒரு சவுண்ட் கூட இல்லை. புது மிஷின் வாங்கினா எப்படி ரன் ஆகுமோ அதுமாரி ரன் ஆகுது பக்காவாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.